இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று ஆண்டவர் சொன்னது போல இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய இல்லங்களிலே விசுவாசத்தோடும் ஜெபத்தோடும் நம் ஆண்டுடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தரை நாம் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். என் தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 9:1-2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் அவர் நமக்கு கடந்த நாட்கள் செய்த எல்லா நன்மைகளையும் அதிசயங்களையும் நினைத்து எண்ணி முழு இருதயத்தோடு கூட ஆண்டவரை நாம் பாடி நாம் மகிமைப்படுத்தலாமா? இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாளில் ஆமென் ஜெபசந்தியோடு கூட ஆமென் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக பாடல் தாளிலே முதல் பாடலாக ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில் என்கிறதான நாம் யாவருக்கும் தெரிந்த பாடல். சத்தமாக கரங்களை தட்டி முழு மனதோடு கூட உற்சாகமாக பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஜீசஸ், ஹல்லேலூயா, we worship you Lord. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களாலே போதோ, வானதூத சேனைகள் மனோகர கீதங்களாலே போதோ, ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு, நின்னுதிரமாதினான் திறந்த நின் ஜீவ புது வழியா, நின்னுதிரமாதினான் திறந்த நின் ஜீவ புது வழியா, நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சன்னதா, நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சன்னதா, இத்தனை மகத்துவமுள்ள பதவியை புல்கலாம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியை புல்கலாம் எங்களுக்கு, எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியமா, எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். இன்றை தினமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார், இன்றை தினமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார், தந்தனின் கிருபைக்காக
உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனி கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பாரே. நீரே ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பாரனே. சுத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இன்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இன்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் மகிமையுள்ளது, அவருடைய நாமம் அதிசயமானது. அவருடைய நாமத்தை கர்த்தர் நமக்காக தந்திருக்கிறார். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், இதை சொல்லி பாடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள், ஆமீன். கரம் தட்டி பாடுவேன். யெகோவா ஷாலும், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. 2வது பாடல் நம்முடைய பாடல் தாளிலே 2வது பாடலை நாம் சேர்ந்து பாடி இந்த தேவனுடைய நாமத்தை நாம் சேர்ந்து நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஜீசஸ். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், இதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்ஷராயும் நீங்க தாங்க சர்வ வல்ல தேவனா, என்னை என்றும் நடத்துவீங்க.
எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வவல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா சொல்லுங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எது சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எது சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்லோகிலும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்றும் என்றும் பாடுவீங்க. எல்லோகிலும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்றும் என்றும் பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எது சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்த செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். 3வது பாடலாக, பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. அவனுடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகளை நாம் கடந்து செல்லலாம். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வெறுமை உணரலாம். ஏன் எனக்கு அந்த காரியம் நடக்கவில்லை என்று சொல்லி நாம் நினைக்கலாம், நாம் வருத்தப்படலாம். ஆனாலும் பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா என்று நாம் பாடுகிறது போல் நம்முடைய வாழ்க்கையில் அவனுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவா. நம்முடைய எல்லா உபத்திரவங்களில் இருந்து நல்ல ஒரு விடுதலை கர்த்தர் தர போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் மேல் எல்லாவற்றையும் நான் வைத்து நாம் அவரை சார்ந்து நம் விசுவாசத்தோடு கூட இந்த பாடலை நீங்கள் பாடும் பொழுது நிச்சயமாகவே தேவன் உங்கள் இருதயங்களை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. Thank you, Jesus. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. மீண்டும் சொல்லுங்க. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. அருந்த கொடி போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. அருந்த கொடி போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாய் இருந்த எங்களை செய்து பாடுமா. சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. கண்ணீரிலே கண்ணீரிலே
இருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றினீரையா. கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றினீரையா. எங்களை களிப்பாக மாற்றினீரையா. எங்களை களிப்பாக மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சுலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சுலைவனமாய் மாற்றினீரையா. வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சுலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சுலைவனமாய் மாற்றினீரையா. அருந்த கொடி போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. அருந்த கொடி போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாய் இருந்த எங்களை சுலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சுலைவனமாய் மாற்றினீரையா. கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றினீரையா. கண்ணீரிலே மூழ்கியிருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றினீரையா. எங்களை களிப்பாக மாற்றினீரையா. எங்களை களிப்பாக மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சுலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சுலைவனமாய் மாற்றினீரையா. வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. சுலைவனமாய் இருந்த எங்களை சுலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சுலைவனமாய் மாற்றினீரையா. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த நாட்கள் எல்லாம் நம்மை வேலைப்படுத்தி நம்மை நடத்தின ஆண்டவர். இவைகளெல்லாம் முடியாது என்று சொல்கிறோமோ, எல்லாவற்றையும் அவரால் செய்யக்கூடும். எல்லாம் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமாம், நம்முடைய தேவைகளை அவரிடத்தில் நம்ம சொல்லும் பொழுது நிச்சயமாகவே எல்லாவற்றையும் அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். ஜெபத்தில் நம்ம எவைகளை கேட்டாலும், அவருடைய நாமத்தினாலே நம்ம எதை நாம் ஆண்டவரிடத்தில் சொன்னாலும், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அவர் தர வல்லவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகி நாம்
அவருடைய ஜனமாகி நாம் அவரிடத்தில் நம்ம சொல்லும் பொழுது நிச்சயமாகவே அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். உலக பிரகாரமான தகப்பன் தன் பிள்ளைகளுடைய தேவைகளை அவன் சந்திக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தகப்பனாக என் ஆண்டவர் இருக்கிறார். உங்கள் தேவைகள், உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய காரியங்கள் எவைகளாக இருந்தாலும் அவைகளை அவர் வாய்க்க பண்ணுவார். அவரிடத்தில் நாம் சொல்லும் பொழுது, ஆண்டவரே நீர் என் தேவன், நீர் என் ஜீவன், நீர் என் நண்பரே, நீர் என் சொந்தமே, இந்த விசுவாசோடு கூட உரிமையோடு கூட நம்ம அவரை பாடுவோம். அவர் நிச்சயமாகவே நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அடுத்த பாடலாக, என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையை நீங்கள் தான், என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்கள் தான், எனக்கு எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரே, நீங்கள் போதுமானவர், நீர் எனக்கு தஞ்சம், நீர் எனக்கு கோட்டை, நீர் எனக்கு அன்பராக இருக்கிறீர். ஆமென். அவர் நிச்சயமாக நமக்கு எல்லாம் செய்ய வல்லவர். நம்ம எல்லாரும் விசுவாசோடு கூட பாடுவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஜீசஸ். சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கதான், என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்கதான், என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கதான், என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்கதான், என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே, என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே, இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான், இந்த உயிருடலில் உள்ளவர் பாடல் நீங்கதான், இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான், இந்த உயிருடலில் உள்ளவர் பாடல் நீங்கதான், என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கதான், என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்கதான், என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கதான், என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், இதயமே நீங்கதான், கண்மணி போல் காக்கும் தேவன் நீர் அல்லவோ, நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ, கண்மணி போல் காக்கும் தேவன் நீர் அல்லவோ, நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ, வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான், இந்த உயிருடலில் உள்ளவர் பாடல் நீங்கதான், இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான், இந்த உயிருடலில் உள்ளவர் பாடல் நீங்கதான், என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கதான், என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்கதான், என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கதான், என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்கதான், உள்ள கையில் என்னை வரைந்த தேவன் அல்லவோ, உயிருள்ளளவும் காக்க வல்ல தேவன் அல்லவோ, உள்ளங்கையில் என்னை வரைந்த தேவன் அல்லவோ, உயிருள்ளளவும் காக்க தேவன் அல்லவோ, இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான், இந்த உயிருடலில் உள்ளவர் பாடல் நீங்கதான்,
இந்த வான பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிர் உடலில் உள்ளவர் பாடல் நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உமதுக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உமதுக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே. என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே. இந்த வான பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வான பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உமதுக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உமதுக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அவரிடத்தில் சொல்லும் பொழுது அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்ள தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அடுத்த பாடலாக நம்ம ஆராதனைக்கு நேராக இந்த பாடலை கடந்து செல்லலாம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோட கூட நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக ஒருமுகப்படுத்தினவர்களாக ஆமென் துதியின் சத்தம் மேல் எழும்பும் பொழுது அவருடைய கிருபை நம்ம நிரப்ப போதுமானதாக இருக்கிறது. ஆமென். கண்பான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய இல்லங்களில் நம்ம இருந்தாலும் நம்முடைய தேவன் நம் அருகிலே காணப்படுகிறார். தேவன் நம் மத்தியிலே காணப்படுகிறார். தேவன் நம் மத்தியிலே உலாவுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் மத்தியிலே அசைவாடுகிற தேவன், நம் மத்தியிலே உலாவுகிற தெய்வம், நம் மத்தியிலே எழுந்தருளுகிற தெய்வம். துதியின் சத்தத்தை நாம் சொல்லும் பொழுது தேவன் அதிலே பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். என் தேவன் அதிலே அவன் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். துதியின் சத்தத்தோடு கூட அவரிடத்தில் நம்ம சன்னிதானத்தில் வரும் பொழுது என் தேவன் அதிலே பிரியமுள்ளவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. ஹல்லேலூயா. பரிசுத்த உள்ளத்தோடு கூட ஆமென் நம் தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனையிலே அவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். அதை அவர் ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாய் காணப்படுகிறார். உற்சாகத்தோடு கூட பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா ஜீசஸ். ஓ உமக்கு நன்றி அப்பா. கூடி வந்தும் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தும் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தும் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தும் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்த
பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே ஆவியோடும் நல்லோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடு நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கு ஆராதனை உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கு ஆராதனை நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கு ஆராதனை உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கு ஆராதனை உம் நாமம் உயர்த்திடுவே உம் அன்பை பாடிடுவே உம் நாமம் உயர்த்திடுவே உம் அன்பை பாடிடுவே ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே ஆவியோடும் நல்லோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடு சத்தமா பாடுவோமா உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே ஆவியோடும் நல்லோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடு நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கு ஆராதனை உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கு ஆராதனை நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ உமக்கு ஆராதனை உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கு ஆராதனை மகிமை நிறைந்தவரே ஆட்சிமை உடையவரே மகிமை நிறைந்தவரே ஆட்சிமை உடையவரே ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே ஆவியோடும் நல்லோடும் ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே ஆவியோடும் நல்லோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடு நீத்தரும் இன்பம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கு ஆராதனை உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கு ஆராதனை நீத்தரும் இன்பம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கு ஆராதனை உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கு ஆராதனை உண்மையுள்ளவரே துதிக்கு பாத்திரரே உண்மையுள்ளவரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே ஆவியோடும் நன்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடு சத்தமா பாடுங்க உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே ஆவியோடும் நல்லோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாமா? நல்லவராய் இருக்கிறார். உள்ளத்தோட கைகளை தட்டி இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே உலாவுகிற கர்த்தர், எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறவராய் இருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில் அவருடைய வல்லமையின் பலத்தாலே எங்களை நிரப்புங்கப்பா. உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை எங்களை நிரப்பட்ட ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற இந்த வேளையில கர்த்தருடைய மகிமை கடந்து வரட்டும் அப்பா. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே, எங்கள் மத்தியிலே இறங்கி வாங்கப்பா. உம்முடைய பலத்தால் நிரப்புங்கப்பா. உம்முடைய வல்லமையின் அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் கரம் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும் ஆண்டவரே. என் ஆவியான தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆண்டவருக்கு ஆராதனை. ரட்சிப்பு தந்த எங்கள் தேவனுக்கு ஆராதனை. அபிஷேகத்தால் நிரப்புகிற எங்கள் தேவனுக்கு ஆராதனை. விடுதலை தந்த எங்கள் கர்த்தருக்கு ஆராதனை. எங்கள் விண்ணப்பத்தை கேட்ட எங்கள் தேவனுக்கு ஆராதனை. எங்கள் மத்தியிலே உலாவுகிற கர்த்தருக்கு ஆராதனை. எங்கள் மத்தியிலே வீற்றிருக்கிற ஆண்டவருக்கு ஆராதனை. எங்களை உருவாக்கிற கர்த்தாவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் மத்தியிலே உலாவுகிற கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆராதனையில் பிரியப்படுகிற எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல என் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவரையே நமக்காக தந்து, ஆமென், அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்த என் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை நேசிக்கிற என் ஆண்டவர். ஆமென். அவர் நம் மத்தியில் எழுந்தருளுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் ஆண்டவரே என்று நாம் சொல்லும் பொழுது ஹல்லேலூயா, ஆமென், நம் மத்தியிலே வருகிறார், நம் மத்தியிலே உலாவுகிறார், நம் மத்தியிலே அவர் அசைவாடுகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர், ஒளிமயமான தெய்வம். ஆமென். இன்றைக்கு நம் மத்தியிலே அவர் வெளிப்பட்டவராய், இன்றைக்கு நம் மத்தியிலே அவர் உலாவுகிறவராய். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு திறந்து ஹல்லேலூயா பூரணமாக ஆண்டவரே நாங்கள் இடத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் ஆராதனையிலே உலாவுகிற தெய்வமே, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வமே அப்பா, நாங்கள் உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரலோகத்தின் தெய்வம் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. மாட்சிமை நிறைந்தவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. பார்த்து சொல்லுங்க. இந்த அகிலத்தை ஆள்பவரே அப்பா, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல
தெய்வமே உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லை இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லை யெகோவா நிசியே வெற்றி தந்த தெய்வமே யெகோவா நிசியே வெற்றி தந்த தெய்வமே உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லை இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லை எல்ரோயி 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 என்னை கண்ட தெய்வமே எல்ரோயி 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 என்னை கண்ட தெய்வமே தெய்வமே எல்ரோயி அப்பா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்ட தெய்வமே எல்ரோயி 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 என்னை கண்ட தெய்வமே உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் பரலோக தேவனே அப்பா உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே பராக்கிரமம் செய்கிற எங்கள் கர்த்தரே பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்
உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். வலது கரத்தை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி உள்ளத்தோடு கூட சத்தமா ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இன்னொரு முறை கூட உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். கடைசியா ஒரு முறை உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் அசைவாடினதற்காக நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் எழுந்திருக்கிற தெய்வமாக ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீ உலாவினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆராதனை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு உம்மை பாடி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி அப்பா நாங்கள் உம்மை ஆராதிக்க என் தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனை ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆராதனை உலாவினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளாக எங்களை மீண்டுமாக நம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க எங்கள் மத்தியில் ஆட்கொண்டு தொடர்ந்து எங்களை நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இதுவரையிலும் எங்களோடு கூட இருந்த கர்த்தர் மீது உள்ள ஒவ்வொரு பகுதியிலும் எங்களோடு கூட இருந்த இந்த நாளை கர்த்தர் எங்களை நடத்தும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே சங்கீத வசனங்களோடு எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நீர்தாமே எங்கள் மத்தியில் கிரியை நடப்பிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்தை கேட்டபடி நான் நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாம் இருக்கிற இடங்களிலே நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை சங்கீதம் எழுதின 119வது சங்கீதம் 119வது சங்கீதம் வசனம் 1 to 16 வரை நீங்கள் வீட்டிலே இருக்கிற இடங்களிலே உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 119 1ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை நாம் மாறி மாறி வாசிப்போம். நான் வாசிக்கிறேன், என்னோடு கூட நீங்கள் கவனியுங்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகளெல்லாம் கண்ணோக்கும் போது வெக்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன்.
உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதையும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால்தானே. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் கலிகூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் கலிகூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்கிறேன். உமது பிரமாணங்களின் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கொடுத்த நல்ல சங்கீதத்துக்காய் ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 119 சங்கீதம் 6 வசனம். நான் உம்முடைய கற்பனைகள் எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. நான் உம்முடைய கற்பனைகள் எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த நாட்களிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கண்ணோக்கி பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக கர்த்தருடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. இப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலையின் மத்தியிலே நீங்கள் வெட்கப்பட்டு போய்விடுவீர்களோ என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தையை நாம் படிக்கும் பொழுது நாம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தர் கொடுத்த நல்ல சங்கீதத்துக்காக ஸ்தோத்திரம். நாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் நாம் கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்த்து சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் தாமே இந்த கொரோனா வைரஸ் பரவி வருகிற சூழ்நிலை நாம் எல்லாரும் அறிந்தது. கர்த்தர் தாமே இந்த கொரோனா வைரஸ் பரவாமல் இருக்க கர்த்தர் மனமிறங்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். இரண்டாவதாக, இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாய் பாதிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் சுகப்படுத்தும்படியாய் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். மூன்றாவதாக, இந்த கொரோனா வைரஸ் மத்தியிலே ஊழியம் செய்கிற, வேலை செய்கிற டாக்டர், போலீஸ், நர்ஸ் இவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் இவர்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக. கடைசியாக, இந்த கொரோனா வைரஸ் இருக்கிற நாட்களில் நம்ம பார்க்கும் பொழுது அங்கே அநேக தவறுகள் நடைபெறுகிறது. போலீஸ்காரர் அநேகரை அடிக்கிறார்கள், கொலை செய்கிறார்கள். இப்படிப்பட்டதான அநேக தவறுகள் நடைபெறுகிறது. கர்த்தர் தாமே இவைகள் எல்லாவற்றிலுமிருந்து நம்முடைய தேசத்தை விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படியாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் இருக்கிற இடங்களிலே தயவு செய்து கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இந்த ஜெப குறிப்புகளை சொல்லி நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் தாமே ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக, சீக்கிரத்திலே ஆண்டவர் ஒரு முடிவை இதற்கு கொண்டு வரும்படியாக. ஓ பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சர்வவல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, கொரோனா வைரஸ் பரவாமல் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் தொட்டு சுகமாக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் மத்தியிலே வேலை செய்கிற போலீஸுக்காக, நர்ஸுக்காக, டாக்டர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இவர்கள் எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த கொரோனா வைரஸ் நாட்களிலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அநேக தவறுகள் எங்கள் தேசத்திலே நடைபெறுகிறது. கர்த்தர் தாமே எல்லா பாவங்களிலும் இருந்து, எல்லா தவறுகளிலும் இருந்து எங்கள் தேசத்தை, எங்கள் ஜனத்தை ஆண்டவரே நீர் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய கரங்களை விரித்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர், உம்முடைய நாமத்தை கொண்டு, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் இவைகளை கேட்கிறோம். ஆண்டவரே, இவைகளுக்கெல்லாம் நீர் பதில் தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் நம்முடைய சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் சன்னி ஆபிரகாம் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். I welcome you all in Jesus' name. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். I hope you are all praying and seeking the face of the Lord for a breakthrough. நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் அனைவரும் ஒரு நல்ல ஒரு விடுதலைக்காக, ஒரு மாற்றத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். I heard from Pastor Samuel that many of our believing community are praying and seeking the face of the Lord. நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் சாமுவேல் ராஜா போதகர் மூலமாக அநேக விசுவாச குடும்பங்கள் கர்த்தரை தேடுவதை அறிந்து கொண்டார்கள். Last month as a church we have been studying the book of Daniel and meditating on it, and I believe that God has revealed
to you and encouraged by God's word. கடந்த மாதத்திலே நம்முடைய சபையாக நாம் தானியேல் புத்தகத்தை தியானித்தோம். அந்த தானியேல் புத்தகத்தின் மூலமாக நீங்கள் தேற்றப்பட்டிருப்பீர்கள், உற்சாகப்படுத்தப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். I saw my children were reading and we were encouraged by reading God's word. என்னுடைய பிள்ளைகளும் அவர்கள் பாஸ்டருடைய பிள்ளைகளும் அவர்கள் தானியேல் புத்தகத்தை பார்க்கும் பொழுது நான் உற்சாகமடைந்தேன். One verse I want to share this Sunday to you from the book of Daniel. இன்றைக்கு தானியேல் புத்தகத்திலிருந்து உங்களோடு கூட ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Let's turn our Bible to Daniel chapter 6 verse 28. தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து. So this Daniel prospered in the reign of Darius and in the reign of Cyrus the Persian. தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசினுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. Let's pray. நாம் ஜெபம் செய்வோம். Ask the Lord to speak to our hearts this morning. தேவன் நம்முடைய இருதயங்களில் பேசும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். Jesus, we come before you. ஆண்டவராகிய இயேசுவே, நாங்கள் உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாய் வருகிறோம். You are our God, you are our Savior, you are Redeemer, you are Provider, you are Protector. நீர் எங்களுடைய இரட்சகர், நீர் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர், நீர் எங்களை பாதுகாக்கிற தேவன். ஆண்டவரே, only our stronghold is in you. In your mercy alone we plead every day of our life. உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய கிருபையினாலும் தான் நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் உம்மிடத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். Lord, this word may encourage and inspire each and every person's life. ஆண்டவரே, இந்த வார்த்தை ஒவ்வொரு மனிதனையும் உற்சாகப்படுத்தட்டும், ஒவ்வொரு மனிதனையும் தேற்றட்டும். Your word may do its powerful work in our lives. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே வல்லமையான கிரியை செய்யட்டும். In Jesus name we pray. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். The book of Daniel is one of the wonderful God's word that can really bring a great encouragement in our lives. தானியேல் புத்தகமானது ஒரு அற்புதமான ஒரு அழகான புத்தகம். ஏனென்று சொன்னால் தானியேல் புத்தகம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உற்சாகத்தை, ஒரு தேறுதலை கொண்டு வருகிறது. If you study the book in detail, we can see that was the time there was a huge crisis happening in the country. தானியேல் புத்தகத்தை நீங்கள் சற்று ஆழமாக நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால், தானியேல் புத்தகத்தின் காலத்திலே, தானியேல் வாழ்ந்த காலத்திலே அது எப்படிப்பட்ட காலமாக இருந்தது என்று சொன்னால் ஒரு கடுமையான ஒரு காலமாக இருந்தது. Many kings came and gone away, and crisis after crisis came, and in the midst of all this thing what we can see is God-fearing person like Daniel or Shadrach, Meshach and Abednego. They were prosperous, were strong in their faith. தானியேல் புத்தகத்தை படிக்கும் பொழுது தானியேல் புத்தகத்தின் நாட்களிலே, தானியேலின் நாட்களிலே அநேக ராஜாக்கள் வந்து கடந்து சென்றார்கள். ஆனால் அந்த கடுமையான சூழ்நிலையின் மத்தியிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் அவனுடைய நண்பர்களுடைய வாழ்க்கை, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை செழிப்பாக ஜெயமாக இருந்ததை பார்க்க முடியும். When the verse which we study, it says that Daniel prospered in the reign of Darius and in the reign of Cyrus the Persian. தானியேல் 6:28 நாம் வாசித்த பிரகாரமாய் தரியுவின் ராஜாவின் காலத்திலும் கோரேஸ் ராஜாவின் காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. During the time when Daniel was taken as a refugee or captivity, be a captive in the land, there were many kings ruled at the time. தானியேல் கைதியாக அந்த தேசத்துக்கு அடிமையாக போன பொழுது அந்த நாட்களிலே அநேக ராஜாக்கள் ஆளுகை செய்தார்கள். The kings, they came and they were powerful kings, but they just died there. தானியேலுடைய காலத்தில் வந்த ராஜாக்கள் எப்படிப்பட்ட ராஜாக்கள் என்று சொன்னால் வல்லமையுள்ள ராஜாக்கள், ஆனால் அவர்கள் மரித்தார்கள், காலம் முடிந்து போனது. They were powerful, they were strong kings, and they were the powerful kingdom in the world, but everything went like that. There was a big crisis was there. Superpower people, powerful people died, but in the midst of all this thing, God-fearing Daniel was prosperous. That is what the Bible says. தானியேலின் காலத்தில் வந்த ராஜாக்களும் சரி, ராஜ்யமும் சரி, அது வல்லமையுள்ள ராஜ்யமாக
வல்லமையுள்ள ராஜாக்களாக இருந்தது. ஆனால் நடந்தது என்ன? ராஜ்யம் கடந்து சென்றது, ராஜாக்கள் மரித்து போனார்கள். ஆனால் அப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலையின் மத்தியிலே தானியேலுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும் பொழுது அது ஜெயமாயிருந்தது. Let me give little background about it. உங்களுக்கு இந்த தானியேல் புத்தகத்தை குறித்து சின்ன பின்னணியத்தை சொல்ல விரும்புகிறேன். God used King Nebuchadnezzar to take captive the refugees as a refugees from the children of Israel to Babylon. நேபுகாத் நேச்சரை தேவன் ஒரு சில காரியங்களுக்காக பயன்படுத்தினார். என்னவென்று சொன்னால், எருசலேமில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை சில பேரை அடிமைகளாக கொண்டு வருவதற்கு. Then what happened? He destroyed the temple and the walls and the houses and all things he destroyed, and brought thousands of people, the children of Israel, from Judah and from the northern kingdom and southern kingdom, he brought them to Babylon. நேபுகாத் நேச்சர் என்ன செய்தார்? இது நிமித்தமாய் எருசலேமின் ஆலயத்தை தீக்கிரையாக்கி, எருசலேமின் ஆலயத்தை இடித்து போட்டு, ஜனங்களை அழித்து, தேசத்தை அழித்து, 1000க்கு மேலான ஜனங்களை இஸ்ரவேல் ஜனத்திலிருந்து பாபிலோனுக்கு அடிமையாய் கொண்டு வந்தார். The children of Israel, once they had the land, the building, the temple, now everything lost, and they become a captive or refugee in a foreign land. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை, அவர்கள் கட்டின ஆலயம், அவர்கள் கட்டின வீடு, அவர்கள் கட்டின எல்லாம் இடிந்து எல்லாம் அழிந்து போனது. அவர்கள் இப்பொழுது அடிமைகளாக, கைதியாக அவர்கள் பாபிலோனுக்கு வந்தார்கள். When Nebuchadnezzar did that, the world around became shocked to see the powerful kingdom Babylon emerging, and King Nebuchadnezzar rise to the power, in the uttermost power, a powerful king. நேபுகாத் நேச்சர் இதை செய்ததை சுற்றி உள்ளதான தேசங்கள் பார்த்த பொழுது அவர்கள், இந்த தேசம் வல்லமையுள்ள தேசமாய் மாறினது, இந்த ராஜா வல்லமையுள்ள ராஜாவாய் எழுந்ததை பார்க்க முடிந்தது. Then we can see this Nebuchadnezzar rise to the power. Suddenly he had some dream and something happened to him and he died. நேபுகாத் நேச்சர் இவ்விதமாய் ஒரு வல்லமையுள்ள ராஜாவை மாறின பொழுது என்ன நடந்தது? அவனுடைய வாழ்க்கையில சில சொப்பனங்கள், சில கனவுகள் வந்தது. அந்த கனவுகள் நிமித்தமாய் அவன் சில நாட்களில் மரிப்பதை பார்க்க முடியும். A powerful king just disappeared like that. ஒரு வல்லமையான ராஜா அழிந்து போவதை, கடந்து போவதை பார்க்க முடியும். And there was crisis happening in the nation. அங்கே அந்த தேசத்திலே இப்படிப்பட்ட சூழ்நிலை, கடுமையான சூழ்நிலை காணப்படுவதை பார்க்க முடியும். Then his son Belshazzar came into power. நேபுகாத் நேச்சர் அழிந்து போனார், கடந்து போனார். அதற்கு பின்பதாக அவருடைய மகன் வல்லமைக்கு ராஜ்யத்துக்கு வந்தார். This man was one of the powerful king at that time. இந்த பெல்சாசாரும் ஒரு வல்லமையுள்ள ஒரு ராஜாவாய் காணப்பட்டான். And this man also saw a dream, and then some crisis came. He was troubled, he was going through depression and pain. He died. நேபுகாத் நேச்சாரை போலவே பெல்சாசாரும் சில கனவுகளை கண்டு, அந்த கனவுகளின் நிமித்தமாய் அவன் பலவிதமான வலிகள், வேதனைகள் வழியாய் கடந்து சென்று அவனுடைய வாழ்க்கையும் மாய்ந்து போனது, அவனுடைய வாழ்க்கையும் மரித்து போனான். The story is the same with King Darius when he came into power. அதே போல தரியு ராஜாவும் அவனுடைய ராஜ்யத்தில் வரும்போது நடந்தது. So the kings came one by one, crisis came and died. Huge things happened in Israel. தானியேலுடைய வாழ்க்கையின் காலத்திலே பாருங்கள், ராஜாக்கள் வந்தார்கள், ராஜ்யங்கள் வந்தது. ஆனால் கடுமையான சூழ்நிலையின் நடுவே கடந்து சென்றது. Huge things happened in Babylon. The big crisis happened there. ஒரு பெரிய உபத்திரவம், ஒரு பெரிய கஷ்டம் பாபிலோன் தேசத்திலே இப்படி தானியேலின் நாட்களிலே கடந்ததை பார்க்க முடியும். In that midst of all this thing, Daniel was prosperous. நன்றாய் கவனியுங்கள், இப்படிப்பட்ட சமயத்திலே, இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் மத்தியிலே தானியேலின் வாழ்க்கை செழிப்பாக, ஜெயமாக இருந்தது. So we should ask ourselves, in the midst of all these things, such a painful thing happening around Babylon, how come Daniel was prosperous? ஆகவே நாம் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்க வேண்டும். நாம் இங்கே ஒரு கேள்வி கேட்க வேண்டும். என்ன கேள்வி என்று சொன்னால், இப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலையின் மத்தியிலே, ராஜாக்கள் மரித்தது நிமித்தத்திலே, ராஜ்யங்கள் கடந்து சென்றது மத்தியிலே எப்படி தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது, எப்படி தானியேலின் வாழ்க்கை செழிப்பாக இருந்தது என்று கேள்வி கேட்க வேண்டும். So we have to study how Daniel became prosperous, what
what is the reason why all this powerful king, so-called powerful king, died one after another? ஆகவே நாம் இப்பொழுது படிக்க வேண்டும் தானியேலுடைய வாழ்க்கையை. எப்படி தானியேலுடைய வாழ்க்கை ஜெயமாய் இருந்தது, செழிப்பாய் இருந்தது. இப்படி ராஜாக்கள் கடந்து சென்ற நாட்களிலும் தானியேலின் வாழ்க்கை ஜெயமாய் இருந்ததற்கு காரணங்கள் என்ன என்று சொல்லி நாம் படிக்க வேண்டும். If you study, the reason is almost the same why God brought down all these kings. நாம் இப்படிப்பட்ட காரணங்களை நாம் படிக்கும் பொழுது தேவன் ஏன் எல்லாவற்றையும் அவர் கீழே கொண்டு வந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். You know why God raised Daniel in the midst of all these things? ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட கடுமையான உபத்திரவங்கள், கஷ்டங்கள், சூழ்நிலையின் மத்தியிலே ஏன் தானியேலை ஆண்டவர் உயர்த்தினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். If you study Daniel chapter 5, நாம் தானியேல் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது verse 22 it says, 22ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, and thou his son, O Belshazzar, has not humbled thy heart, thou knewest all this. நீங்கள் அனைவரும் வேதத்தை திறந்து படித்து பாருங்கள். அவருடைய குமாரனாகிய பெல்சாஸ்தார் என்னும் நீரோவென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல். You know, they knew everything, but after knowing all these things, they were not humbling their lives. நன்றாய் கவனியுங்கள். பெல்சாசார் ராஜாவுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிந்திருந்தும் அவனுடைய இருதயத்தை, அவனுடைய வாழ்க்கையை அவன் தாழ்த்த விரும்பவில்லை. This is what exactly happened to Nebuchadnezzar. He knew everything, but he did not humble himself. இதே போலதான் நேபுகாத்நேச்சருடைய வாழ்க்கையிலும் அவனுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் அவன் தன்னை தாழ்த்த விரும்பவில்லை. This is what exactly happened to King Darius. He knew everything, but he did not humble himself. இதே போலதான் தரியுவின் ராஜாவின் வாழ்க்கையிலும் அவனுக்கு எல்லாம் அறிந்திருந்தான், ஆனால் தன்னை தாழ்த்த விரும்பவில்லை. What he knew? அவனுக்கு என்ன தெரியும்? He knew one thing, that his father Nebuchadnezzar took the children of Israel captive from Israel to Babylon. பெல்ஷாசார் என்ன அறிந்திருந்தான் என்று சொன்னால், அவனுடைய தகப்பனார் நேபுகாத்நேச்சார் தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களை அவளுடைய தேசத்திலிருந்து அடிமைகளாக பாபிலோனுக்கு கொண்டு வந்தார் என்பதை அவருடைய மகன் பெல்ஷாசார் அறிந்திருந்தான். And Belshazzar knew his father Nebuchadnezzar took the vessels, the vessels in the temple. He made those things very holy. He did not defile it. நேபுகாத்நேச்சர் மகன் பெல்ஷாசார் என்ன அறிந்திருந்தான், அதே போல எருசலேம் தேவாலயத்தினுடைய சில பாத்திரங்களையும் நேபுகாத்நேச்சார் எடுத்துக்கொண்டு வந்து விட்டார் என்பதை அறிந்திருந்தான். Belshazzar knew, Belshazzar knew, and also Nebuchadnezzar knew Daniel worshiping God is the real God whom he is worshiping. நேபுகாத்நேச்சருடைய மகன் பெல்ஷாசார் என்ன அறிந்திருந்தார்கள், தானியேல் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன் என்று சொல்லி அவர்கள் அறிந்திருந்தார்கள். Belshazzar knew that there is a God in heaven who can see, who can watch, who can understand everything, and he knew everything, yet he could not able to humble himself. பெல்ஷாசார் அவருடைய தகப்பன் நேபுகாத்நேச்சர் தானியேல் ஆராதிக்கிற தேவன் பரலோகத்திலிருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்திருந்தும் அவர்கள் தங்களை தாழ்த்த விரும்பவில்லை. Belshazzar knew what happened to his father, how God humbled himself. The prideful Nebuchadnezzar was humbled. He knew everything, but he could not even humble by seeing all these things. பெல்ஷாசார் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சரை தேவன் எவ்விதமாய் தாழ்த்தினார் என்பதை அறிந்திருந்தும் அவன் தன்னை தாழ்த்த விரும்பவில்லை. He knew everything, but he did not humble himself. அவனுக்கு எல்லாம் அறிந்திருந்தான். அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள், 22ஆம் வசனத்தை. ஆனால் தன்னை தாழ்த்த விரும்பவில்லை. My dear people of God, we also know many things in our life. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கும் अनेक விஷயங்கள் தெரியும். After knowing everything, if we are not humble our life, that is sin. अनेक காரியங்களை அறிந்திருந்ததுக்கு பின்பதாகவும் நாம் நம்மை தாழ்த்தவில்லை என்று சொன்னால் அது பாவமாக இருக்கிறது. In James it says, if you know this is sin and you do it, if you know this is a mistake and you do it, that is a sin. That is what James says. யாக்கோபு எழுதின நிருபத்திலே யாக்கோபு விதமாய் சொல்லுகிறார், நீ அதை பாவம் என்று அறிந்திருந்தும் அதை நீ செய்தாய் என்று சொன்னால் அது பாவம். My dear people of God, we know many things, how we need to give reverence, respect, how we have to give our heart to the Lord. We know everything, but yet
we are not humbling ourselves. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அநேக காரியங்கள் நாம் அறிந்திருக்கிறோம். நாம் நம்மை எப்படி தாழ்த்த வேண்டும், எப்படி நாம் தேவனை கனப்படுத்த வேண்டும், தேவனுக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும், இதை நாம் அறிந்திருந்தும் நாம் நம்மை தாழ்த்தவில்லை என்று சொன்னால் அது தேவனுக்கு முன்பதாக பாவமாக இருக்கிறது. Our Lord doesn't like prideful heart. தேவன் பெருமையுள்ள இருதயங்களை அவர் விரும்புவதில்லை. Many times we can see there are many Christians with lot of pride, lot of words they use, with the prideful words they live in this world. அநேக நேரம் நாம் அநேக கிறிஸ்தவர்களை பார்க்கிறோம், அவர்கள் ஒரு பெருமையுள்ள இருதயத்தோடு வாழ்வதையும் பெருமையுள்ள வார்த்தைகளை பேசுவதையும் நாம் பார்க்க முடிகிறது. Even God's servants, there are many people who use very prideful things about their achievements, what they're doing and all these things. Let me say you, we know all these things, we should not do it, but yet we do it, that is a sin. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, விசுவாசிகள் மாத்திரமல்ல, அநேக கர்த்தருடைய ஊழியக்காரர்களை பார்க்கும் பொழுதும் அவர்களும் தாங்கள் சாதிக்கிற காரியங்களை குறித்து, தாங்கள் செய்கிற காரியங்களை குறித்து அவர்கள் பெருமையாக இருக்கிறார்கள். ஆனால் நாம் எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் நாம் நம்மை தாழ்த்தவில்லை என்று சொன்னால் அது தேவனுக்கு முன்பதாக பாவமாக இருக்கிறது. Why God judged Belshazzar? ஏன் ஆண்டவர் பெல்சாசாரை நியாயம் தீர்த்தார்? Why God judged Nebuchadnezzar? ஏன் ஆண்டவர் நேபுகாத்நேச்சாரை நியாயம் தீர்த்தார்? It clearly says verse 22, "O thou son of Belshazzar, had not humbled thy heart, though thou knew all this." 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் தெளிவாக சொல்கிறது, அவருடைய குமாரனாகிய பெல்சாசார் என்னும் நீரோ வென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல். But when we can study Daniel's life, அதே சமயத்திலே நாம் தானியேலுடைய வாழ்க்கையை படிக்க முடியும். When Belshazzar and Nebuchadnezzar saw the dream, they were terrified, they were troubled, they were stressed, they were going through depression. பெல்சாசார் நேபுகாத்நேச்சார் அவர்கள் சொப்பனங்கள் கனவுகளை கண்டபொழுது அவர்கள் மன அழுத்தத்துக்குள்ளாய் சென்றார்கள், கவலைக்குள்ளாய் சென்றார்கள். They could not eat, they could not sleep, they were just like a mad people walking day and night. They want to know what is this dream and they want to get that interpretation, revelation about the dream. கனவுகளை கண்டது நிமித்தமாய், சொப்பனங்களை கண்டது நிமித்தமாய் அவர்களால் சரியாய் சாப்பிட முடியவில்லை, அவர்களால் தூங்க முடியவில்லை. அவர்களுக்கு தேவையானதெல்லாம் இந்த சொப்பனத்துக்கு, இந்த கனவுக்கு என்ன அர்த்தம், என்ன வியாக்கியானம் என்று அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். They are bringing astrologers, they are palm readers and all kind of people they are bringing to interpret their dream, but none of their magicians could not able to interpret that dream. நேபுகாத்நேச்சார் பெல்சாசார் கண்ட சொப்பனங்களுக்கு, கனவுகளுக்கு அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு அவர்கள் தேசத்தில் உள்ளதான ஞானிகளை வரவழைத்து கேட்டார்கள். ஆனால் அவர்கள் கண்ட சொப்பனங்களுக்கு அவர்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியவில்லை. Then they said, "Oh, we can't interpret this dream, but there is a man who called Daniel, a Daniel who worshiped the Yahweh God, the real God. He can interpret the dream." And the king said, "Bring Daniel to me." நேபுகாத்நேச்சார் பெல்சாசார் நம்முடைய சொப்பனங்களுக்கு, கனவுகளுக்கு நம்மால் அர்த்தத்தை காண முடியவில்லை, ஆனால் நம்முடைய ராஜ்யத்திலே ஒரு மனிதன் உண்டு, உண்மையுள்ள தெய்வத்தை, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஒரு மனிதன் உண்டு, அவனை கொண்டு வாருங்கள், அவன் இந்த கனவுக்கு சொப்பனத்துக்கு விளக்கத்தை சொல்லட்டும் என்று சொல்லி அவனை கொண்டு வர சொன்னார்கள். In chapter 5 verse 13 and 14 says, "I have heard of thee, spirit of the God is in thee, the light and understanding and excellent wisdom is found in thee." It talks about, and verse 15 says, "Thou the wise men, astrologers, has been brought into me before me, that they should read these writings, and many know unto me the interpretation therefore, but they could not show the interpretation of their things." உங்கள் வேதத்தை எடுத்து படித்து பாருங்கள். 5ஆம் அதிகாரம் 13, 14, 15ஆம் வசனம். அப்பொழுது தானியேல் ராஜாவின் முன் உள்ளே வரவழைத்து விடப்பட்டான். ராஜா தானியேலை பார்த்து, "நீ உன் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன்." Let us read verse 17. It says, "Then Daniel answered and said before the king, Let thy gift be to thyself, give thy reward to another. Yet I will read the writings upon the king, make known to him the interpretation." தானியேல் விதமாய் ராஜாவுக்கு மறு உத்தரம் கொடுத்தான். அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதி உத்தரமாக, "உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகள் வேறொருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன்." See, here is a king who
who knew everything, he could not humble himself. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ராஜா இருக்கிறார், அவருக்கு எல்லாம் தெரியும், ஆனால் அவர் தன்னை தாழ்த்த விரும்பவில்லை. But Daniel feared God. At a humble heart he said, King, I will interpret this dream, but I don't want your gifts, I don't want your praises, I don't want all kind of things, the worldly things, but I will interpret that dream to you. அதே நேரத்தில் அதே சமயத்தில் தானியேலுடைய வாழ்க்கையை பாருங்கள். தானியேல் ராஜாவுக்கு என்ன சொல்லுகிறார்? நான் இந்த சொப்பனத்துக்கு, இந்த கனவுக்கு உனக்கு அர்த்தத்தை சொல்லுகிறேன், ஆனால் உம்முடைய வெகுமானங்கள், உங்களுடைய பரிசுகள் எனக்கு வேண்டாம், அதை வேறொருவனுக்கு கொடும் என்று சொல்லி தன்னை தாழ்த்துவதை பாருங்கள். See the humble heart of Daniel. தானியேலுடைய தாழ்மையுள்ள இருதயத்தை பாருங்கள். Daniel could have said, oh, I interpreted the dream, let me take the gifts, let me take all these properties, let me take all this. No, he had a humble heart. There also he was lifting is God higher. தானியேல் விதமாய் சொல்லியிருக்கலாம். எப்படி சொல்லியிருக்கலாம்? நான் இந்த கனவுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றேன், எல்லா பரிசுகளையும் நான் எடுத்துக்கொள்றேன் சொல்லுகிறான். ஆனால் தானியேல் அவ்விதமாய் சொல்லவில்லை. தானியேல் சொன்னது என்ன? நான் அர்த்தத்தை சொல்லுகிறேன். தேவனை மகிமைப்படுத்தினான், தன்னை தாழ்த்தினான். That is the difference between a person who follow truthfully, genuinely follow God, and a person who doesn't follow God. A person who will follow God, he will be humble. Is through his humility we can see is Christ likeness, or we can see a person with a prideful person will never give God praises. He will do he himself praise himself. இங்கேதான் ஒரு நல்ல வித்தியாசத்தை பார்க்க முடியுது. உண்மையாக தேவனை பின்பற்றுகிற ஜனங்கள் அவர்கள் தங்களை தாழ்த்துவதை பார்க்க முடிகிறது. ஆனால் அதே சமயத்தில் உண்மையாய் தேவனை பின்பற்றாமல் தங்களுடைய பெருமைகளை பேசுகிற ஜனங்கள் தங்களை தாழ்த்தாமல் இருக்கிற ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்க முடிகிறது. Here Belshazzar did not humble himself. He knew everything. But Daniel, he knew there is Almighty God is there, and he humbled himself and he interpreted the dream. But this man full of pride was there. சிறந்த உதாரணத்தை பாருங்கள். பெல்ஷாசார் எல்லாம் அறிந்திருந்தான், ஆனால் தன்னை தாழ்த்த விரும்பவில்லை. அதே நேரத்தில் அதே சமயத்தில் தானியேலுடைய வாழ்க்கையை பாருங்கள். தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் சொப்பனங்களுக்கு பதில் சொல்லுகிறவர், அவருக்கு மகிமை செலுத்தி தன்னை தாழ்த்துவதை தானியேலுடைய இருதயத்தை பாருங்கள். That is one of the reason we can see why God bring judgment to these powerful kings. அதனாலதான் ஒரு பெரிய காரணம் ஏன் ஆண்டவர் இந்த ராஜாக்களை நியாயம் தீர்த்தார் என்பதற்கு ஒரு முக்கியமான காரணம். Secondly, we can see why God dealt with this king, because verse 23 it says, but has lifted thyself against the Lord of heaven, and they were brought to vessels of his houses before thee, and thou thy Lord the wives and thy concubines have drunk wine in them, and thou hast praised the God of silver, gold, brass, iron, wood, and stone, which says not, hear not, and know not, and God in whom hands thy breath, and whom are they always thou hast not glorified. இரண்டாவதாக 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்க்க முடியும். பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர், அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் உம்மில் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவும் அன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியமாய் இருக்கிற தேவனை நீர் மகிமைப்படுத்தாமலும் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். See, verse 23, it begins by says, but thou, Belshazzar, what he did? He has lifted up thyself against the Lord. 23ஆம் வசனம் ஆரம்ப விதமாய் சொல்கிறது, அவன் பரலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை உயர்த்தினான். Self deification. தன்னை சுயத்தை மேன்மைப்படுத்தி பேசினான். Oh, self deification. It seems like he is like a god. When people started to praise him, then he thought, oh, I am a great person, I am a wonderful person, I am a great man. And he started to make self deification. He make himself as a god. பெல்ஷாசார் செய்த காரியம் என்ன? 23ஆம் வசனம் ஆரம்பத்திலே பார்க்கும் பொழுது, அவன் தேவனுக்கு முன்பதாக தன்னை தான் பெரியவன், தன்னுடைய சூழ்நிலைகள் பெரியது, தன்னுடைய காரியங்கள் எல்லாம் பெரியவைகளாய் காண்பித்தான், உயர்த்தினான். But we can say Daniel, when they was offering gifts and all these things, praises and everything, he said, I don't want your praises, I don't want your gifts. He was subduing it, he was putting that down,
and he is glorifying Almighty God. அதே சமயத்தில் தானியேலுடைய வாழ்க்கையை பாருங்கள். தானியேல் சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லும்போது அவனுக்கு வெகுமானங்கள் பரிசுகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை நிராகரித்து தேவனை உயர்த்தினான். See, he lot of pride started to come inside, and now from not humbling, now he started to make himself as God. பெல்சாசனுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவன் தன்னை தாழ்த்தாமல் அவன் தேவனை போல தன்னை உயர்த்தி கொண்டான். He knew there is a God in heaven who can see, who can watch, who can understand everything. He want to stand against that God who created this heaven, earth and sea and all things what we see, and we can things which is around us. This man, he started to praise himself, and he self-defecated himself. பெல்சாசார் தன்னை பரலோகத்தின் ஆண்டவர் ஒருவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று அறிந்திருந்தும் அவருக்கு நிகராக, அவருக்கு ஈக்குவலாக தன்னை உயர்த்தி தனக்குரிய காரியங்களை பெருமையாய் பேசுவதை பார்க்க முடியும். That is what exactly we can see in the New Testament in Acts chapter 12. King Herod, when he was doing his public address, இதே காரியத்தை நாம் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடியும். ஏரோது ராஜா தன்னை குறித்து அவன் பேசுவதை பார்க்க முடியும். And when he was doing a public address to hundreds of people, and everyone started to hear his message, is what he was saying, then at the end they said, this is not the voice of men, but it is the voice of God. And this Herod, he thought himself he was God, and he was doing a self-deification, making himself as a God. ஏரோது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே அநேக ஜனங்களுக்கு முன்பதாக, 100க்கும் மேலான ஜனங்களுக்கு முன்பதாக அவன் தன்னை பெருமையாய் பேசின பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் அவனை பார்த்து சொன்னார்கள், இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை என்று சொன்ன பொழுது அவன் தன்னை கடவுளை போல பாவித்து அவன் தன்னை மேன்மையாய் பேசினதை பார்க்க முடியும். Immediately the Bible says, immediately what happened, the angel of the Lord struck to him, and the worms ate, and King Herod died. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவன் இப்படி பேசின பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அவனை அடித்தார், அவன் புழுத்து இறந்தான். King Herod should know that he is just like a human. He is a human. ஏரோது ராஜாவுக்கு தெரியும் அவன் மனிதன் என்பது தெரியும். He knows that he is not a god. அவனுக்கு தெரியும் தான் கடவுள் அல்ல, நான் ஒரு சாதாரண மனிதன் என்பது தெரியும். When people saying something, he should know that he is just like ordinary person, but he himself made himself like a god. ஜனங்கள் இப்படி சொல்லும் பொழுது ஏரோது ராஜாவுக்கு தெரியும் நான் கடவுள் அல்ல, நான் ஒரு சாதாரண மனிதன் என்று சொல்லி, ஆனால் ஏரோது ராஜா என்ன சொன்னான்? தன்னை கடவுளை போல பாவித்துக் கொண்டான். Today we live in a big crisis. இன்றைக்கு நாம் ஒரு கடுமையான சூழ்நிலையில் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Anywhere, everywhere you see prideful words, prideful deeds, prideful action. People are filled with pride around us. எங்கே பார்த்தாலும் எல்லா இடங்களிலும் அநேக மனிதர்களிடத்திலே பெருமைக்குரிய வார்த்தைகள், பெருமைக்குரிய ஜீவியத்தை பார்க்க முடியும். This is creating lot of problems and conflicts and confusion in the home, in the church, in the community. இப்படிப்பட்டதான பெருமையான காரியங்கள் சமுதாயத்தை சீரழிக்கிறது, சபையை சீரழிக்கிறது, குடும்பங்களை சீரழிக்கிறது. These things are not, not away from the church, it is there in the church as well. சபையை விட்டு இது வெளியே விரல, இது இன்னும் சபைக்குள்ளாக இந்த பெருமையான காரியங்கள் காணப்படுகிறது. These things can destroy the relationship, this can destroy our relationship with God. இப்படிப்பட்ட பெருமையான வார்த்தைகள், பெருமையான ஜீவியம் தேவனோடு இருக்கிற உறவை, சகல மனிதர்களோடு இருக்கிற உறவை அழித்துவிடும். My dear people of God who are listening me, let us have that humble heart. Always let us give God all the glory, all the praises, everything let us give to God. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவனுக்கு முன்பதாக உன்னை தாழ்த்தி எல்லா மகிமையும் எல்லா புகழும் தேவனுக்கு செலுத்து. This virus situation has gone so crazy. There were many people who thought that, my business, my life, what I am doing, everything is great and things. Now everything came into standstill. God proved that He is Almighty God. He is the controller of everything in human lives. இந்த கொரோனா வைரஸ் சூழ்நிலையின் மத்தியிலே அநேக ஜனங்கள் இதற்கு முன்பதாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள், என்னுடைய பிசினஸ், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய தொழில், என்னுடைய வீடு, என்னுடைய பணம், அவைகளை பெருமையாய் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பாருங்கள், தேவன் எல்லாவற்றையும்
ஒன்றுமில்லாமல் ஒரு நிலையில்லாததாய் மாற்றி போட்டார். Always we have to give all preeminence, all glory, all majestic, all praises to our God. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லா முதலிடமும் எல்லா முன்னுரிமையும் எல்லா மகிமையும் எல்லா மாட்சிமையும் எல்லா துதியும் அதை தேவனுக்கு செலுத்த வேண்டும். See Daniel life, he was in a big position, but yet every time he goes into the presence of God, morning, afternoon, night, 3 times a day, go to his God's presence and he give praises to God. He prays and he makes his supplication known unto the Lord, and he prays to God, and God give him peace that passeth all understanding in his life. பாருங்கள், தானியேலுடைய வாழ்க்கையிலே தானியேல் அந்த நாட்களிலே பெரிய பதவியிலே பெரிய பொறுப்பிலே இருந்த பொழுதும் அவன் நேரம் தவறாமல் காலை மதியம் இரவு என்று சொல்லி ஜெபித்து எல்லா மகிமையையும் எல்லா துதியும் தேவனுக்கு செலுத்தது நிமித்தமாய் தேவன் அவனுக்கு சகலவிதமான சமாதானத்தையும் ஞானத்தையும் சொப்பனங்களை தெரிவிக்கிற ஒரு அறிவையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். This kings were living in palace and all kind of luxury and all kind of things, but yet there was no peace, there were no joy, they were troubled in spirit, their heart they were troubled. But Daniel, he was peaceful only because he gave God all importance in his life. பாருங்கள், தானியேலுடைய நாட்களிலே வாழ்ந்த ராஜாக்கள் அவர்கள் அரண்மனையிலே வாழ்ந்தார்கள், பெரிய வீடுகளிலே வாழ்ந்தார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் அதன் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த தானியேலுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். ஒரு சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷம் உள்ள வாழ்க்கை தானியேலால் வாழ முடிந்தது. My dear people of God, we live in one of the worst crises in the world. Lot of things are very painful in our life. We don't know what is going to happen after 1 month, 2 months, and biggest question, when this virus will go away from us. It is each day it is increasing. It is creating a lot of issues and struggle and panic in our lives. Let me say you, in the midst of all this thing, when we pray like Daniel and we keep our supplication with thanksgiving to God and make our requests known to God, the peace that passeth all understanding will rule our hearts and mind in through Christ Jesus. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம் எப்படிப்பட்டதான ஒரு காலகட்டம் என்று சொன்னால், கடுமையான ஒரு சூழ்நிலையின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே தானியேலை போல நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெப ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்று சொன்னால், எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். Are you going through crisis in your life? Are you going through troubled heart? What is going to happen with your life, your situation? Let me encourage you, God's word. Just pray. There is no human can help you. There is no man can really redeem you or give you joy or peace in life. Only Jesus can give you in your life. Only thing what you have to do is pray and make your supplication known to God. The peace of God will rule your life. ஒருவேளை நீங்கள் இந்த நேரத்திலே ஒரு கடுமையான மன அழுத்தத்தின் மத்தியிலே சென்று கொண்டிருக்கிறீர்களா? ஒரு வேதனையான சூழ்நிலையின் மத்தியிலே சென்று கொண்டிருக்கிறீர்களா? எதிர்காலத்தை குறித்த பயத்தின் மத்தியிலே சென்று கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்வேனாக, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபம் செய்யுங்கள், ஜெபம் செய்யுங்கள், எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களை காத்துக்கொள்ளும். Belshazzar knew everything. He knew about God, the Almighty God, Yahweh God, Jehovah God. He knew everything, but yet he did not humble himself. பெல்சாசார் எல்லாவற்றையும் அறிந்திருந்தான். பரலோகத்தின் தேவன் ஒருவர் இருக்கிறார், கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லாவற்றையும் அறிந்திருந்தான். ஆனால் அறிந்திருந்தாலும் அவன் தன்னை தாழ்த்த விரும்பவில்லை. There are many people I know, they know the Bible, they know the truth, they have gone to the church, they pray, they do everything, but they have never humbled themselves. They did not give their lives to God. பாஸ்டர் அவர்களுக்கு அநேக நபர்களை பார்த்திருக்கிறார்கள், அநேக நபர்களுடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே பைபிள் தெரியும், ஜெபம் செய்வார்கள், ஆனால் அவர்களுக்கு தேவன் தெரியும், ஆனால் அவர்கள் தங்களை தாழ்த்த விரும்புவதில்லை. See, when we humble ourselves and give our heart to God, then there is joy and peace rule your heart. எல்லாரும் நன்றாய் கவனியுங்கள். நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது, நம்முடைய இருதயத்தை நாம் தேவனுக்கு கொடுக்கும் பொழுது, அங்கே தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும். Then Belshazzar, what did
He knew everything, but he did not humble. But what he did is, he lifted up thyself against the Lord. பெல்சாசார் என்ன செய்தான்? அவன் தன்னை தாழ்த்தாமல் தேவனுக்கு விரோதமாக தன்னை உயர்த்தி பேசினான். My dear people of God, every time in our words, in our actions, in our deeds, every time it is only God's grace. It is only because of Jesus. It is only because of how Jesus came in my life that has brought me joy and peace. Always give the glory to God and praises to Him. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்பொழுது பேசினாலும் உங்களுடைய வாயின் வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்கள். என்னவென்று சொன்னால், இது கர்த்தருடைய கிருபை மாத்திரம்தான், இது தேவனால் தான் வந்தது, இது இயேசுதான் கொடுத்தார் என்று சொல்லி அவரை அறிக்கை செய்யுங்கள், அவரை உயர்த்துங்கள். With thanksgiving, with joyful heart, not grumbling, joyfully you say, my family, God gave me, job, God gave me, business, God gave me, education which God has given, it's God has given to me. Always give praises to God. இப்படி நீங்கள் சொல்லுவதை முறுமுறுத்தோ அழுதோ அல்ல, தேவனை பார்த்து சந்தோஷத்தோடு ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு தேவன் தந்த குடும்பம், தேவன் தந்த பிள்ளைகள், தேவன் தந்த தொழில் என்று சொல்லி சந்தோஷமாய் தேவனிடத்திலே சொல்லுங்கள். But what Belshazzar did, ஆனால் பெல்சாசார் என்ன செய்தான் தெரியுமா? Rather giving praises to God, what he did, in the verse 23, that second part, it says, he gave praises. It says, thou hast praised the God of silver, gold, brass, iron, wood, in whom hands thy breath is. Thou art thy ways thou have not glorified. ஆனால் பெல்சாசார் என்ன செய்தான் தெரியுமா? 23ஆம் வசனத்தின் பின் பகுதியை வாசித்து பாருங்கள். தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல், காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். He started to praise the idols. He started to praise the gold, silver, bronze, iron, and he's saying he started to praise all those things which as eyes cannot see, which our ear cannot hear, which our mouth cannot speak. Those things he started to praise. பெல்சாசார் என்ன செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? பெல்சான் விக்கிரகங்களை புகழ ஆரம்பித்தான். காண முடியாத, கேட்க முடியாத, உணர முடியாத கல்லும் மண்ணுமான அந்த விக்கிரகங்களை புகழ்ந்தான். There are many Christian people also doing the same thing. அநேக கிறிஸ்தவ ஜனங்களும் பெல்சாசாரை போலவே செய்து கொண்டிருக்கிறார்கள். If I go to their homes, if I go to somebody's home, நான் ஒரு சில வீடுகளுக்கு போகும்பொழுது, பாஸ்டர் அவர்கள் சில வீடுகளுக்கு போகும்பொழுது, they don't give God the praises. அவர்கள் தேவனுக்கு மகிமை செலுத்துவதில்லை. They will talk about the car they have, the property they have, house they have, education they have, all kind of things. This car doesn't have the eyes to hear, eyes to see, or ear to hear. Those objects, those materialistic things, they give more importance than God. பாஸ்டர் அவர்கள் சில வீடுகளுக்கு போகும்பொழுது, சில மனிதர்களிடத்திலே பேசும்பொழுது, அவர்கள் பேசுகிற காரியங்கள் எல்லாம் என்னவென்று சொன்னால், அவர்கள் வைத்திருக்கிற வீடு, அவர்கள் வைத்திருக்கிற கார், அவர்கள் படித்த படிப்பு, அவர்களுடைய குடும்பத்தின் நிலை, இவைகளை குறித்து தான் பேசுவார்கள். அவைகளுக்கு பார்க்க முடியாது, உணர முடியாது, அவைகளால் கேட்க முடியாது. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு மகிமைப்படுத்தி பேசுவதை கேட்டிருக்கிறார்கள். Anything you give importance than God, that is our idol. நீங்கள் தேவனுக்கு மகிமை கொடுக்காமல் நீங்கள் எதற்கு மகிமை கொடுத்தாலும் அது உங்களுடைய விக்கிரகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். If you don't want to pray, you don't want to fast, you don't want to give your money to the Lord, you give more importance to the worldly things, that is your idol. ஜெபிக்க விருப்பமில்லை, வேதம் வாசிக்க விருப்பமில்லை, கொடுக்க விருப்பமில்லை, இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் நீங்கள் வேற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய விக்கிரகம். That is those things you praise more than God. தேவனை காட்டிலும் அந்த காரியங்களுக்கு தான் நீங்கள் மகிமை கொடுக்கிறீர்கள், துதி செலுத்துகிறீர்கள். But in your home you read God's word, you share about Christ, you share about God's word, you study book of, pastor said to study book of Daniel, you're all studying book of Daniel. It shows that you are giving more importance to God than the things of this world. ஆனால் உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால்
வேதத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் சபையில் சொல்லப்படுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து தானியேலை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். Belshazzar started to give praises to all those things that as eyes cannot see, ear cannot hear, mouth cannot speak. Those things he gave praises. பெல்சாசார் யாருக்கு மகிமையை செலுத்த ஆரம்பித்தான்? பார்க்க முடியாத, கேட்க முடியாத, உணர முடியாத காரியங்களுக்கு மகிமை செலுத்த ஆரம்பித்தான். God started to judge him. ஆகவேதான் தேவன் அவனை நியாயம் தீர்த்தார். The Babylon was one of the powerful kingdom, but Nebuchadnezzar was judged. Belshazzar's son Belshazzar was judged. Darius was judged. All these kings were judged. Only reason was they knew everything. They could not humble themselves, and they started to praise against God, and they started to misuse the things that is meant for God. They defiled it. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். பாபிலோன் தேசம் வல்லமையுள்ள ஒரு ராஜ்யம். ஆனால் தேவன் அந்த ராஜ்யத்தை நியாயம் தீர்த்தார். நேபுகாத்நேச்சரை நியாயம் தீர்த்தார். பெல்சாசரை நியாயம் தீர்த்தார். காரணம் என்னவெ தெரியும் என்று சொன்னால், அவர்கள் எல்லாம் அறிந்திருந்தும், தேவனை அறிந்திருந்தும், பரலோக தேவனை அறிந்திருந்தும் அவர்கள் தேவனுக்கு மகிமை கொடுக்காமல் அவர்கள் தங்களை உயர்த்தி தங்களை தாழ்த்தாமல் போனார்கள். They gave less importance to God, but they gave more importance to the things of this world. அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? கொஞ்சம் காரியத்தை தேவனுக்கு கொடுத்துட்டு அநேக மகிமையை அவர்கள் உலகத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் கொடுத்தார்கள். But Daniel, who was living at that time, ஆனால் அந்த நாட்களிலே வாழ்ந்த தானியேல் என்ன செய்தான்? he gave all glory praises to God. எல்லா மகிமையும், எல்லா ஸ்தோத்திரத்தையும், எல்லா புகழையும் தானியேல் தேவனுக்கு செலுத்தினான். Even there was a threat for his life, his death, put him in dungeon, put him in lion's den, yet he did not afraid. In those situations also he gave first importance to God. தானியேல் தன்னுடைய உயிருக்கு பயமுறுத்துதல் வந்த பொழுதும், சிங்கத்தின் கெபி, அக்கினி, இப்படிப்பட்டதான காரியங்கள் மத்தியிலும் தானியேல் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறவனாய் இருந்தான். Today we are also in a big crisis. The coronavirus is spreading crazy like anything. நாமும் இன்றைக்கு அநேக விதமான கடுமையான சூழ்நிலையின் மத்தியில் இருக்கிறோம். கொரோனா வைரஸ் தீவிரமாய் பரவி கொண்டிருக்கிறது. World around us, those people doesn't have God. They're all panicked, they're scared. Some people are committing suicide. All kind of things, crazy things is happening around the world. உலகம் முழுவதும் தேவனுக்கு கொஞ்சம் மகிமை, தேவனை தேடாத ஜனங்கள் அவர்கள் மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள், மரித்துக் கொண்டிருக்கிறார்கள், தங்களை மாய்த்துக் கொள்கிறார்கள், தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். Fear of death is gripping many people. மரண பயம் ஜனங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறது. I heard that big businessman in Tamil Nadu, when the virus came, he was so scared he committed suicide. ஒரு மனிதன் தமிழ்நாட்டிலே அதிக நல்ல தொழில் அதிபர், அவனுக்கு இப்படி கொரோனா வைரஸ் பயம் வந்த பொழுது அவன் தன்னை தற்கொலை செய்து கொண்டான். People are scared, people are fearing of death. ஜனங்கள் பயம், ஜனங்கள் மரண பயத்தில் இருக்கிறார்கள். Same thing happened Daniel. All these crises came, but this man in the midst of crisis, he prayed, he made supplication with thanksgiving and made a request known unto the Lord. Then what happened is the peace of God started to rule his life. இதே போலதான் தானியேலுடைய காலத்திலும் கடுமையான சூழ்நிலை மத்தியிலே தானியேல் கடந்து சென்றாலும் தானியேல் செய்த காரியம் என்ன? ஜெபம் செய்தான். எல்லாவற்றையும் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தினான். அவன் தேவனுடைய சமூகத்திலே இருந்தான். அவனை தேவனுடைய சமாதானம் காத்துக்கொண்டது. Daniel chapter 6 verse 28, it says, so this Daniel was prosperous in the reign of Darius and in the reign of Cyrus the Persian. 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, இந்த தானியேல் தரியுவின் ராஜாவின் காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசின் காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. 70 years of captivity, being a refuge in a foreign land. 70 வருடங்கள் அவர்கள் பாபிலோன் தேசத்திலே, அந்நிய தேசத்திலே அடிமைகளாய் இருந்த பொழுது kingdom fell, king fell, all this collapse, all this crisis happened. But Daniel, a man who feared God, he was prosperous, he was full of peace and joy in his life. ராஜ்யம் சரிந்தது, ராஜாக்கள் சரிந்தார்கள், ராஜ்யம் ஒன்றுமில்லாமல் போனது. ஆனால் தானியேலின் காரியம் ஜெயமாக, செழிப்பாக, சமாதானமாக இருந்தது. God provided for him.
ஆண்டவர் எல்லாவற்றையும் அவனுக்கு சந்தித்தார். Miraculous things happen in his அவனுடைய life. வாழ்க்கையில அற்புதங்கள் நடந்தது. Today we live in a most critical, confused, panic things going around us. நாம் இன்றைக்கு கடுமையான ஒரு பயமான ஒரு கொடுமையான சூழ்நிலை மத்தியிலே நாம் கடந்து சென்று The கொண்டிருக்கிறோம். virus situation is making lot of pain and agony in our lives. இந்த கொரோனா வைரஸ் ஆனது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பயத்தை மிகப்பெரிய தாக்கத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. All what we need to do is நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? like Daniel, தானியேலை போல with humble heart, தாழ்மையுள்ள இருதயத்தோடு giving God all praises, தேவனுக்கு எல்லா மகிமையை செலுத்தி praying, ஜெபித்து make your supplication with thanksgiving, விண்ணப்பங்களை ஸ்தோத்திரங்களை தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு தெரியப்படுத்தி make your request known unto the Lord. ஆண்டவருக்கு எல்லா விண்ணப்பங்களையும் தெரியப்படுத்தி The peace that passeth all understanding எல்லா புத்திக்கு மேலான அந்த தேவ சமாதானம் will rule your hearts and mind through Christ Jesus. உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். But those people who knew everything and could not humble themselves, ஆனால் எல்லாம் அறிந்திருந்து தங்களை தாழ்த்தாத மனிதர்கள், and those people who praised themselves, தங்களை உயர்த்தி பேசின மனிதர்கள், what happened to them? அவர்களுக்கு என்ன நடந்தது? We have learned from today from the Bible. வேதாகமத்திலிருந்து தானியேல் புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். So let us give all praises and glory to Jesus alone. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா மகிமையும் எல்லா கனத்தையும் தேவனுக்கு செலுத்துவோம். You know, when church service is to happen, you all come, I can see you physically. சபை ஆராதனை நடக்கும் பொழுது, ஞாயிற்றுக்கிழமை எங்கள் சபைக்கு வரும் பொழுது உங்களை சரீர பிரகாரமாக நான் முகமுகமாய் பார்க்க முடியும். If you don't come one Sunday, I will ask, why you didn't come to this church? நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரவில்லை என்று சொன்னால் நான் கேட்பது உண்டு, ஏன் வரவில்லை? But now I am not able to do that. பாருங்கள், ஆனால் இப்பொழுது அதை என்னால் செய்ய முடியவில்லை. But God is watching everything. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். God who watched Nebuchadnezzar, Belshazzar, Daniel, the God who is watching us as well. நேபுகாத்நேச்சாரை கவனித்த தேவன், பெல்சாசாரை கவனித்த தேவன், தானியேலை கவனித்த தேவன் உங்களையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். Are you giving importance to God or the things of this world? நீங்கள் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது உலகத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்களா? You know, as a family you are worshiping the Lord, or just, you know, you just ignoring it. நீங்கள் தேவனுக்கு மகிமை செலுத்தி ஜெபிக்கிறீர்களா, ஆராதிக்கிறீர்களா அல்லது இதை விட்டுவிடுகிறீர்களா? My dear people of God, we are in a crucial time. Let us give glory and praises, and we will seek the face of the Lord in our lives. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான கடுமையான சூழ்நிலை கஷ்டத்தின் மத்தியிலே தேவனுக்கு மகிமை செலுத்தி தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம். God will make you prosperous in the midst of all this. தானியேலை போலவே கர்த்தர் உங்களையும் ஜெயமாக செழிப்பாக மாற்றுவார். May God bless you with this word. கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. Let's pray. நாம் எல்லாரும் ஜெபம் செய்வோம். I request Pastor Samuel, would you please pray and conclude this message. ஆமென். நாம் எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிட்டு, நீங்கள் எந்த இடத்துல இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த இடத்துல முழங்கால் படியிட்டு, இதுவரை நீங்கள் உங்களை தாழ்த்தாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், இதுவரை நீங்கள் தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நீங்கள் இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிட்டு 2 கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, தேவனே, நான் என்னை தாழ்த்தாமல் போனதை மன்னியோ. ஆண்டவரே, நீர் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறீர். பரலோக தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறீர் என்று நான் அறிந்திருந்தும் நான் என்னை தாழ்த்தாமல் போனதை மன்னியோ. குடும்பமாக தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து பெருமையானவைகளை பேசினதை மன்னியோ. பெருமையானவைகளை பேசினதை மன்னியோ. உமக்கு மகிமை கொடுக்காமல், உமக்கு நேரத்தை கொடுக்காமல் உலகத்துக்கு நேரத்தை கொடுத்ததை மன்னியோ. அநேக நேரம் டிவி பார்த்ததை மன்னியோ. அநேக நேரம் சினிமா பார்த்ததை மன்னியோ. தேவனுக்கு மகிமை கொடுக்காமல் உலகத்தின் காரியங்களை தேடினதை மன்னியோ.
என்று முழங்கால் படியிட்டு நீ ஜெபிப்பாய் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தர் உன்னை மன்னித்து தானியேலின் காரியம் செழிப்பாயிருந்தது போல, ஜெயமாயிருந்தது போல, இன்றைக்கு மன்னிப்பு கேட்டு கர்த்தருடைய சமூகத்திலே இரக்கத்தை நாடுகிற உனக்கும் காரியங்கள் ஜெயமாயிருக்கும், செழிப்பாயிருக்கும். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். தானியேலை போல ஜெபிக்க, தானியேலை போல எங்களை தாழ்த்த, தானியேலை போல உமக்கு மகிமையை கொடுக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொண்டு எங்கள் விசுவாச பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையின் கரம், உம்முடைய அன்பின் கரம், உம்முடைய வல்லமை உள்ள கரம் எங்கள் விசுவாச குடும்பங்கள் மேல் இருப்பதாக. ஆண்டவரே, இந்த வார்த்தை நீர் முத்திரை போட்டு பாதுகாத்துக் கொள்ளும். தானியேலை போல எங்கள் குடும்பங்களை மாற்றும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இயேசு அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே சுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்ட காரியங்களை மறந்து விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.